மாறன் வீரா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன் வந்து வீராட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, இப்போ அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு சந்தேகம். ராமச்சந்திரன் ஐயா வந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய ஆள் வரப்போகிறாங்கன்னு. ஆமாம், அவர் பெரிய தலைக்கட்டு எங்கள் குடும்பத்தில். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னாலும் சரி, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கணும்னாலும் அவர்கிட்ட கேட்காம நாங்கள் எதுவுமே செஞ்சதில்லை. இப்படி இருக்கும்போது கல்யாணம் வந்து அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்காம நடந்திருக்கு. அவர் கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காரு. என்னது கோவத்தில் இருக்காரா? என்ன சொல்கிற? பிரியாணி நல்லா வந்துடும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மானு அவரே கோவத்தில் இருக்காருங்கிற இந்த கல்யாணத்தில் அவரை கூப்பிடாம பத்திரிக்கை கூட வைக்காம இந்த கல்யாணம் நடந்ததுனால தான் ராமச்சந்திரன் அப்பா கூட லைட்டாக வந்து பயப்படுவாங்க. என்னது பயப்படுவாங்களா? ஆமாம், பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு கை நீட்டி அடிச்சிருவாங்க. என்னது அடிச்சிருவாங்களா? ஆமாம், அந்த காலத்து மனுஷன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உண்மை சத்தியம் மட்டும்தான் பிடிக்கும். பொய் பித்தலாட்டத்தை கண்டாலே வந்து அவ்வளோதான், ரப்பு ரப்புன்னு கண்ணை பழுக்கிற அளவுக்கு அடிச்சிருவாரு. ஆனால் நேர்மையான மனுஷன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியா, எனக்கு ஆள் வேணும் பிரியாணி செய்யறதுக்கு. என்னது பிரியாணி செய்ய ஆள் வேணுமா? ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்களே, அவங்களாம் சரியில்லை, கைக்கு ஆள் வேணும்ல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா எடுத்துட்டா? எம்பிட்டு வேலை தான் நீயும் பார்த்துட்டு இருப்ப. உன்னோட கடைசி தங்கச்சியை கூட்டிட்டு வா. ஏய் என்னடா, அவள் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? தெரிஞ்சுதான் கூப்பிட்றேன். எல்லாம் நான் கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும். அவளையும் நான் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல. நாங்கள் 2 பேர் தனியாக இருந்தால் தான் இதுக்கு முடிவு வந்து கட்ட முடியும். சரி, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க. ஏய் எங்கடி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரும் வந்திருக்காங்களக்கா, வேலை செய்கிறியா? சும்மா பார்க்கலான்னு புரியா? கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாறனு, போய் ஹெல்ப் பண்ண. அவன் எதுக்கு சமைக்கிறான்? இல்லை கேட்குறேன், அவன் சமைச்சு தான் நம்மளாம் திங்கணுமா? நான் அப்பயே சொல்லியிருக்கேன், நமக்காக ஹெல்ப் பண்ணுறாப்புல கடைசி நேரத்தில் பாய் வந்து வர முடியாது, ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மனைவிக்கு வந்து உடம்பு முடியாதனால அதனால் வர முடியல. நமக்காக அதுவும் இந்த விருந்து நல்லா இருக்குன்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்லா சமைப்பாப்புல, தேவையெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணாத, போய் ஹெல்ப் பண்ண. என்ன நீ போறியா நான் போகணுமா? சரிக்கா நானே போகிறேன், அக்கா சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்தேன். என்ன பண்ணோம்? சரி போமா, அந்த கரண்டி இருக்குல்ல துணியோட பிடிச்சி இழு. ஏன்னா இல்லாட்டின்னு வச்சுக்கேன் கை சுட்டுரும். துணியோட வந்து பெரிய கரண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, கிண்டுறாங்க. மிளகா பொடி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி ஒவ்வொரு பொருளாக வந்து சொல்ல அப்படி எடுத்துகிட்டு வராங்க. பக்கத்தில் வந்து கத்திரிக்கோள் இருக்க பாரு, கட் பண்ணி எடுத்துகிட்டு வா. அப்புறம் பச்சை மிளகா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் ஒரே நேரத்தில் சொல்ல மாட்டியா? ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு பிருந்தா வந்து கடுப்பாகி கேட்குறாங்க. நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நீ மாட்டு போ, உங்கள் அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். உன் வீட்டுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா கடைசி நேரத்தில் ஆளே இல்லை தெரியுமா? நான் வந்து ஐயோ பாவன்னு சமைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் திமிரா பேசுறியா? உங்கள் அக்காட்டியே பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, வேணாம் நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு எப்போ எந்த பொருள் தேவையோ அப்பப்போ தான் நான் கேட்க முடியும். அப்படி தான் நான் சமைச்சிருக்கேன் சரியான்னு சொன்னேன். அப்படியே வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க. திறந்து பார்க்குறாங்க. என்ன ஸ்மெல்லு நல்லா இருக்கா? பரவாயில்ல, உனக்கும் சமைக்கலாம் தெரியுது. ஏமா நான் இதில் எக்ஸ்பர்ட்டு. நல்லா இருந்தால் மட்டும் நீ சொல்லு, நல்லா இல்லைன்னு வச்சுக்கேன் வாயை திறக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. இல்லை ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நீ உன் அண்ணனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறல்ல? ஆமாம், என் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் வந்து லைட்டாக வந்து மனசு விட்டு பேசுகிற மாதிரி வராங்க. மாறன் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிருந்தாவுக்கு வந்து கோவம் கம்மியாகிற மாதிரி தெரியுது இந்த சீனை பார்க்கும்போது. உன் அண்ணன்னா யாரு? எனக்கு அண்ணங்கிறது அப்பா மாதிரி அம்மா மாதிரி, எனக்கு எல்லாமே அண்ணன் தான். அண்ணன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவர் என் குடும்பத்தை எவ்வளோ தெரியுமா அன்பா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களை கஷ்டப்படாமல் அப்படி வந்து தாலாட்டி சீராட்டி வளர்க்காத குறை தான். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷனை தான் நீ அமுச்சு வச்சுட்ட. அது தெரியாமல் நடந்தது. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் உன் அண்ணன் அளவுக்கு எதுவும் உன் குடும்பத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. இருப்பினும் என்ன உன் அண்ணனா வந்து நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன். ஓ, இப்படியெல்லாம் உன் மனசில் வந்து என்ன வந்து இருக்கா? தொலைச்சிப்பிடுவேன் தொலைச்சு. நான் வந்து உன்னை அப்படியே அனுப்பிச்சி வச்சுருவேன் பார்த்துக்க. நேற்று போர்வையோட அனுப்பிச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் மைண்டு வாய்ஸ் அவ்வளோ வீக்காக இருக்குது, திட்டலாம் அதுக்குன்னு இப்படியா? சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலே வந்து தம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து மூடியை போட்டு மேலே எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை வந்து தூரத்துலேருந்து வந்து வள்ளி வந்து பார்த்துட்டாங்க. மாறா, நீ தான் வந்து அந்த ரஹீம்பாயா? நீ தான் வந்து சமைக்கிறியா? சரிப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. இங்கேருந்து யாருமே நவரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மாறனோட 3 அசிஸ்டண்ட்டும்
டீ குடிச்சிட்டு வந்துடலாம்ப்பான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வெளில வந்து போகிறாங்க. இவ்வளோ நேரம் வேலை பார்த்து டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் பிருந்தாவை வந்து அங்கேயே வந்து இருக்க சொல்லியிருக்காங்க நம்ம மாறன். ஏன்னா வள்ளி எதுவும் திருவிளையாடல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பிருந்தா வந்து அவங்களே போயிட்டாங்க, நம்ம எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. வீரா பாரு எவ்வளோ புத்திசாலித்தனமா மாறன் சமைக்கிறான்னு சொல்லிட்டு என்னை வந்து அக்கறையாக வந்து இருக்கிற இடத்துல வந்து உட்கார வச்சுட்டா. வேற லெவல் தான் வீரா. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வீங்களோ. இப்போ இந்த பிரியாணி எவ்வளோ சூப்பராக ஆக போகுதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க உப்பை வந்து அள்ளி போட்டுட்டு அப்படியே கிண்டி வச்சிடுறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க, தூத்துன்னு துப்புறாங்க. சூப்பராக இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல கண்மணி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்காங்க ராவன் கிட்ட. அப்பன்னு பார்த்து வீரா வராங்க. என்ன நல்லா பிரியாணி வாசனை வந்துட்டு இருக்கு, இங்கேயும் வருதா, சூப்பராக வந்து சமைச்சிருக்காங்க, யார் சமைச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து பேசும்போதே கண்மணி கிட்ட வந்து சொல்லிடாதீங்கன்னு வீரா வந்து சொன்னனால நம்ம பாய் தான் சமைச்சிருக்காரு. அப்படியா, அப்பனா சூப்பராக தான் இருக்கும், இன்னைக்கு நல்லா சாப்பிட்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கண்மணி. நல்ல வேலை சொல்லலை, சரிம்மா நான் எல்லாரையும் கவனிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் தனியாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் நம்ம கண்மணியும் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து வீராவோட அம்மா வந்து பார்க்குறாங்க. பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாருமா, அந்த தம்பி வேற தன்னந்தனியாக நிற்கிது. என்ன தன்னந்தனியாக நிற்கிதா, பிருந்தாவை பக்கத்துலேருந்து பார்த்துக்க சொன்னேன். பிருந்தா கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணா, அதுக்கப்புறம் அவள் தான் வந்து காலில் வந்து வெந்நீர் ஊற்றுன மாதிரி இங்கே ஓடிக்கிட்டு இருப்பாள்ல, அதெல்லாம் செட் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிம்மா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னடா பிரியாணியெல்லாம் நல்லா வந்திருக்கா, வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ வேணும்னே சொதப்பிட்டியா, என்னால் தாங்க முடியலடா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி லைட்டாக ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுறாங்க அந்த இடத்துல. ஏய் சும்மா சொன்னம்மா, நீ வேற எதுக்கு எடுத்தாலும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, நல்லா தான் வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. எப்படி நல்லா வந்திருக்கும், இது எல்லாம் வள்ளியோட திருவிளையாடலாச்சேங்கிற மாதிரி வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் ஐயாலேருந்து எல்லாரும் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பார்த்தா மாறனோட தாத்தா வந்து வந்திருக்காங்க போல இருக்கு. மாசா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து எனக்கு கல்யாணம் முன்னாடியே வந்து பண்ணும்போது என்கிட்ட சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் சொல்லவே இல்லை. என் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ராகவனுங்க என்னடா இந்த தாத்தா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனால் கடைசியில் வந்து இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி அங்கே வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல மாறனோட தாத்தா. அப்பன்னு பார்த்து நம்ம ராகவன் வந்து எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி சரிடா, பொண்ணு எங்கே இருக்கா, உள்ளே இருக்கா, 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். ராமச்சந்திரன் எல்லாமே பார்த்து நல்லா தானே பண்ணியிருக்க, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஆமாம் சித்தப்பா, நீங்கள் வேற பக்கத்தில் இல்லையா, அதனால தான் நான் எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. வள்ளி எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வள்ளி வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வள்ளி எப்போதும் போல் என் மேலே மரியாதையாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பின்ன இருக்க முடியாதா என்ன, நீங்கள் தான் நம்ம குடும்பத்தோட பெரிய ஆணி வேறு, நீங்கள் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் நடக்குமா, இங்கே தான் எதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வள்ளி என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல நான் தான் சொன்னேனே, ராமச்சந்திரன் வந்து பேச்சே கேட்காம இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை, நீங்கள் தான் ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் என்ன ஏதுன்னு பார்க்க தானே நான் வந்திருக்கேனே. அந்த இடத்துல சந்தானி பாரதி சார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது தனியாக வந்து ரகசியமாக பேசுகிறாங்க, எதுவும் திட்டத்தை வந்து தாத்தா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்களா, டே மாறா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மாறன் கிட்டக்கு வராங்க. தாத்தா நல்லா இருக்கேன் தாத்தா, நல்லா இருக்கியா, திருப்பி வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பொறுப்பாக தான் இருக்காங்கிற மாதிரி ராகுன் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரி சரி, உன் தம்பியை தான் நீ விட்டு கொடுக்க மாட்டியே. கார்த்தி தனியாக கடை ஆரம்பிக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன். ராமச்சந்திரனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை காப்பாற்றாலும் பரவாயில்ல, ஆனால் மரியாதையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டை வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல.